ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணிக்கு தேவையானது தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, எண்ணெய் போதுமா? மசாலா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அது புதினா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி போட்டாச்சு. தக்காளி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா வதக்கி வெந்ததுக்கப்புறம் நாம் தண்ணி ஊற்றிக்கலாங்க வேக விட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவு அரிசிக்கு 3 டம்ளர் அரிசினா நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒலை காஞ்ச வெட்டி அரிசி கழுவி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். போட்டதுக்கப்புறம் பிரியாணி நம்மளுக்கு சூடான பிரியாணி ரெடி. இப்போ நம்ம அதுக்கு சைடிஷ்ஷாக மேலே லெமனும் புதினாவும் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம சைடிஷ் வெங்காயம் தயிரில் போட்டு அரிஞ்சு சாப்பிட்டா சூப்பரான பிரியாணி ரெடி.